ஸோ 2024 எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், நான் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார் தவிர மெகா கூட்டணி அமைச்ச மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் 2026க்கும் நாங்கள் மெகா கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிற தவிர, ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சி மேடைகளில் வந்து அதிமுகவோ இல்லை பாஜக தலைவர்களோ இல்லை தொண்டர்களோ வந்து ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சாதானே அது வந்து ஒரு ஓட்டாக மாறதுக்கு வந்து வேலை செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்படி பார்த்தா 2019 எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்து எந்த கூட்டணியில் இருந்தார், திமுக கூட்டணியில் இருந்தார். அப்படின்னும் போது பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லா கட்சி கூடயும் இருக்கும். அவருடைய தொகுதிக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாருன்னா அவரை அனுமதிக்கவே இல்லை. அவர் வந்து ஒரு விளையாட்டு, அதாவது திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதுவே நம்ம 2024 எலெக்ஷன்ஸை பார்த்தோம்னா திருமாவுக்கு வந்து அந்த கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்களுக்குலே மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது. ஸோ முக்கியமாக நம்ம விஷயம் என்ன பண்ணால் அவங்க வந்து 2017 2019 ஒரு 2 வருஷத்தில் கொஞ்சமாக ஜெல்லாக இருந்தாங்க. அப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு 5 வருஷம் கண்டினியூஸாக கூட்டணியிலே இருக்காங்க. அப்படின்னும் போது நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு 2019 எலெக்ஷன்ஸ் வரும்போது அந்த கேம்பெயின், திருமாவோட கேம்பெயின் பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் போனார், எல்லா தொகுதிக்கும் போனார். அதுவும் எல்லா கூட்டணி கட்சிகளோட கொடியோட அவர் கூடயும் வச்சுட்டு போனார். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, அந்த இடத்துல வந்து திமுக தொண்டர்களோ இல்லை வந்து விசிக தொண்டர்களோ ஓரளவுக்கு ஜெல் ஆகிட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஜெல்லிங் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி கூட்டணி அமைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து இப்போ 2024 எலெக்ஷன்ஸ் நடக்காத மாதிரி இப்போ 2026 எலெக்ஷன்ஸ் வருது. டிஎம்கே கூட்டணி வந்து ஒரு 6-7 வருஷமாக எல்லாரும் தொண்டர்களும் சேர்ந்து அவங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதிமுக கூட்டணி வந்து நாங்கள் வந்து எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு தான் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஜெல்லாகும்.